ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுக்குறவர், மிகப்பெரிய பேச்சாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னா நம்ம திண்டுக்கல் லியோனி ஐயா இவர்கள். ஸோ இவர் தான் பார்த்தோன்னா ரீசெண்டாக நம்ம தளபதி பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு. ஒரு சில விஷயங்களை பார்த்தோன்னா அட்வைஸ் கொடுக்குறாரு, ஏற்றுக்கும். நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கும், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் பார்த்தோன்னா தளபதி பற்றியும் சில தவறான விஷயங்களை பேசும்போது எப்படி பார்த்தோன்னா நம்ம அதை பேசாமல் இருக்க முடியும். அதுக்கு தான் இது. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னா, முதல்ல மக்கள் கூட போங்க, மக்களோட பழகுங்க, மக்கள் கூட பார்த்தோன்னா மக்கள்கிட்ட கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா மக்களுக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன ஒரு அண்ணா பிறந்த மண் தான் இது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம்தான், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். தளபதி விஜய் அவர் மக்கள் கூட களத்துக்கு போகணும், மக்கள் கூட நிற்கணும் அப்படிங்கிறது எங்களோட அபிப்பிராயம் தான். கூடிய விரைவில் அது நடக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். தளபதியும் பார்த்தோன்னா அதை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காரு. ஓகே, நாங்கள் ஏற்றுக்குறோம், அதை எதுக்கவே இல்லை. ஆனால் இதே கேள்வி பார்த்தோன்னா இப்போ இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? முதலமைச்சர் அவர்கள் எப்போ பார்த்தோன்னா மக்கள் கூட நின்றுருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம். இதில் சொல்லியிருக்காரு மக்கள் கூட தான் முதல்வர் நிற்கிறார் அப்படின்னு. அவர் எப்போ நின்னார் அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் பார்த்தோன்னா மக்கள் கூட நின்னார். ஆனால் முதல்வர் ஆனதுக்கப்புறமா அவர் மக்கள் சைடு வர்றதே இல்லை. அவர் பெரிய அளவில் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ரோட் ஷோவில் பார்க்கலாம். அதை விட்டால் ஏதாவது வீடியோக்கெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அவர் வெளியே வந்துட்டுருக்காரு. மற்றபடி பார்த்தோன்னா அவர் வெளியே வரமாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் வேறு பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை வெளியே வா அப்படின்னு கூப்பிட்றது. ஆனால் முதல்வரே வெளியே வர்றது கிடையாது. அவரை ரோட் ஷோவில் மிக முக்கியமாக பார்க்கலாம். வேறு எங்கேயும் பார்த்தோன்னா அதிக அளவில் மக்கள் இருக்கிற இடத்துல பார்க்க முடியாது. எங்கேயாவது 1-2 இடங்களில் பார்த்தோன்னா ஃபோட்டோ ஷூட் நடக்கும், அதுக்காக பார்க்கலாமே தவிர பெரிய அளவில் பார்க்க முடியாது. முதல்வரையே பார்க்க முடியாது. ஆனால் பார்த்தோன்னா இங்கே விஜய் அவர்களை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வரையா வரலன்னு கேட்டால் அவர் வரமாட்டாருப்பா முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால இப்போ ஏன் வரக்கூடாது அப்படின்னா, முதல்வர் வரமாட்டாருப்பா அப்படின்னு பாருங்க. ஆனால் எதிர்கட்சியை தலைவராக இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் பார்த்தோன்னா அந்த இடத்துல அவர் இருப்பார். அது எதிர்கட்சி இருக்கிறப்ப செஞ்ச வேலைகள், இது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வராத வேலைகள், இது ஒரு சைடு. அப்புறம் ஐயா லியோனி அவர்கள் சொல்லியிருந்தாரு, உதயசூரியன் உதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. கரெக்டாக தான் ஐயா சொல்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை, 100% உண்மை. காலையில் உதயசூரியன் உதிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது, ஐயா அதை சொல்கிறார். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்த ஐயா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காலையில் ஆனால் உதயசூரியன் உதிக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அதே நேரம் மாலையில் பார்த்தோன்னா மறைஞ்சிரு அப்படிங்கிறதும் தெரியும். இவங்க உதயசூரியன் உதிக்கிறது மட்டும்தான் பேசுகிறாங்களே தவிர அதுவும் மறையும் அப்படிங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. காலையில் உதயமாகும், மாலை பார்த்தோன்னா மறைஞ்சிரும், அதில் எந்த வித மாற்றம் இல்லையா? அதை பற்றி ஏன் பேச மாட்டீங்க? உதிக்கிறது மட்டும் பேசுகிறீங்களே தவிர மறையருக்கும் உதயசூரியனுக்கும் ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலம் மாலை வந்தோடனே முடிஞ்சிடும். ஸோ அதுதான் பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் வராரு. அப்படி தானே சொல்ல முடியும், வேறு என்னத்தை சொல்ல முடியும்? உதயசூரியன் உதிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னா 10 வருஷம் பார்த்தோன்னா கிடப்பில் கிடந்ததெல்லாம் பார்த்தோன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்க தோணுதில்லை. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு இன்னும் நிறையா தெளிவு வேணும், நிறைய பிரச்சனைகளை அவர் பேசணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல. இதில் இவங்க முதல் விஷயமா சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி திண்டுக்கல் லியோனி அவர்கள் இருக்கார்ல, இவங்க மாதிரியான ஆட்கள், இவர் இப்போ சொல்லியிருக்கார். அதை கூட என்னென்னா, ஒரு தீர்மானத்தையும் பார்த்தோன்னா 15 பக்கத்துக்கு எழுதிட்டு பார்த்தோன்னா படிக்கிறாரு அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. சரிப்பா, விஜய் அவர்கள் தீர்மானத்தை கூட பார்த்து தான் படிக்கிறாரு, 15 பக்கத்தை பார்த்து தான் படிக்கிறாரு. 15 பக்கம்னா யாராக இருந்தாலும் பார்த்து தான் படிப்பாங்க அப்படிங்கிறது ஐயா அவருக்கு தெரியாது போல. சரி, 15 பக்கத்தை விஜய் பார்த்து படிக்கிறதாவே இருக்கட்டும். ஒரு பக்கத்தையே பார்த்தோன்னா பார்த்து படிக்கிறது யார் அப்படின்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு மேடை பேச்சாகட்டும், ஏதாவது ஒரு பிரச்சாரம் ஆகட்டும், இல்லை சட்டமன்றத்தில், இல்லை வேறு எங்கேயாவது பார்த்தோன்னா இவங்க துண்டு சீட்டு இல்லாமல் பேசியிருக்காங்களான்னா இல்லவே இல்லை. கீழே பார்த்தோன்னா பேப்பர் இருந்துகிட்டே இருக்கும், அதை பார்த்து இவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. சில விஷயங்களை பார்த்தோன்னா தவறாக கூட படித்து பார்த்தோன்னா அப்பப்போ ட்ரோல் மெட்டீரியல்லாம் மாறும், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கணக்கு கூட சரியாக போட தெரியாமல் பார்த்தோன்னா உதயநிதியெல்லாம் எத்தனை இடத்துல தடுமாறினார் அப்படிங்கிறது தெரியும். பார்த்து கூட சரியாக போட தெரியாது, படித்தும் சரியாக சொல்ல தெரியாது. அந்த லெவலில் போயிட்டுருக்கு இவங்களது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. விஜய் அரசியலுக்கு புதுசு அப்படின்றதுனால பார்த்தோன்னா இங்கே கலாய்க்கிறீங்களே. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பல வருஷமாக இருக்கிறவங்க தானே. ஸ்டாலின் எல்லாம் பார்த்தோன்னா எத்தனை வருஷமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க. உதயநிதி அவர்களும் பார்த்தோன்னா பல வருஷமாக இருக்காருன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கே பார்த்தோன்னா ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியலையே. அப்படி இருக்கிறப்ப அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிற விஜய் அவர்கள் துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறதுனால என்ன பிரச்சனையாக இருப்போதுன்றது தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இடத்துல ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஒருத்தர் பார்த்தோன்னா எழுதியிருக்காரு, மனுவாக எழுதியிருக்காரு. அதை வேறு அவரும் கையில் வச்சுருக்காரு, ஸ்டாலின் அவர்களும் கையில் வச்சுருக்காரு. இன்னொன்று பார்த்தோன்னா அந்த எழுதினவர் கையில் வச்சுருக்காரு. அதை அவர் படித்தும் வேறு காட்டுறாரு. என்ன கேட்டுறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு கறவை மாடு வாங்கி தரும்படி முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவர் வாய் விட்டு சொல்லிட்டாரு, கேட்டார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், அதை பார்த்தும் கூட அவர் சொல்லியதை கேட்டும் கூட பார்த்தோன்னா தங்கள் கணவரை கண்டுபிடித்து தருமாறு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா எந்த வகையில் சேரும்? இவர் ஸ்கூலுக்கு போனாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட நம்மளுக்கு வருதில்ல. இல்லை காதாவது சரியாக கேட்குமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் வருதில்ல. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இவருக்கு தவறாக தெரியாது. ஆனால் விஜய் பார்த்து படிக்கிறதா இவருக்கு பெரிய விஷயமா தெரியுது.
சரி, அவர் அரசியலுக்கு புதுசாக பார்த்து தான் படிப்பார். நீங்களாம் பல காலமாக இருக்கிறீங்களா, ஏன் பார்த்து படிக்கிறீங்க? அது எல்லாத்தையும் தாண்டி காதில் கேட்டது கூட ரிப்பீட் மோடில் திருப்பி சொல்ல தெரியலையா? அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்தோன்னா என்ன சொல்கிறது? அவங்களால எதுவும் பேச மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதையெல்லாம் விட பார்த்தோம்னா முதல்வர் அவர்கள் போட்ட கணக்கு 1500 ரூபாய், 2500 ரூபாய், 5000 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டதெல்லாம் தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களாம் நல்லா பேசுகிறீங்க, நீங்களாம் பார்த்தோன்னா ஸ்டேஜில் பயங்கரமாக பேசுவீங்க, கலாய்ப்பீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே, முக்கியமான நபர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்கள் 15 பக்கத்தை பார்த்து படிக்க தெரியாததுனால அவர் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கத்தையே பார்த்து படிக்க தெரியாதவங்கெல்லாம் பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆகியிருக்காங்கல்ல. அப்போ 15 பக்கத்தை பார்த்து படிக்க தெரிஞ்சவர் 15 டைம் கூட பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க சைடு பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்படியே மழுப்புறாங்க. ஆனால் மற்றவங்க அதை பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றாங்க. திமுக நிலைப்பாடே இதுதான். இவங்க கட்சியில் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், அதை பார்த்தோன்னா பெரிய அளவில் பேச மாட்டாங்க. ஆனால் அதே விஷயத்தை எதிர்கட்சிகளையோ மற்ற கட்சிகளையோ பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை மாற்றிடுவாங்க. திமுகவே ஒரு காலத்தில் பார்த்தோன்னா தளபதி விஜயில் வச்சு தான் வாக்கு வந்துச்சு, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. இப்போ 2021 சட்டமன்ற எலெக்ஷனில் ஸ்டாலின் அவருக்கு தான் விஜய் ஓட்டு போட்டார் அப்படின்னு லெவலில் கலப்புனாங்க திமுககாரங்க. தளபதி பார்த்தோன்னா அந்த சைக்கிளை ஓட்டிட்டு வந்தார்ல, ரெட் அண்ட் பிளாக். ஸோ அப்புறமா கருப்பு மாஸ்க் போட்டு தான் வந்து வாக்கு செலுத்தினார். அதனால் விஜய் வந்து திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்தினார் அப்படின்னு சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயும் பரப்புனாங்க, பயங்கரமாக வைரலாச்சு. அதை நம்பி நிறைய பேர் விஜய் ரசிகர்கள் கூட ஓட்டு போட சொல்லி பார்த்தோன்னா இந்த திமுகலாம் அந்த டைமில் சோசியல் மீடியாஸ்லேயே அரசியல் பண்ணாங்க, விஜயை வச்சு வாக்கு வாங்குறதுக்காக 2021. ஸோ இந்த மாதிரி விஜயை வச்சு பார்த்தோன்னா திமுகவே வாக்கு வாங்கியிருக்க நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து சீமான் வாக்கு வாங்கினார் அந்த மைக் சின்னத்தை வச்சு. இது மாதிரி விஜயும் விஜய் ரசிகர்களும் வச்சு அரசியல் பண்ணி அவங்களோட அரசியலோட வாக்குகள் எல்லாம் பார்த்தோன்னா வாங்கின குரூப்பில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ அதே குரூப் தானே பார்த்தோன்னா விஜய் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அப்படி இருக்கிறப்போ விஜய்க்கு என்ன தெரியும், விஜய்க்கு பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வாக்கு வாங்கின குரூப்பே இப்போ பார்த்தோன்னா இவருக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, இவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முட்டாள்தனமான மனிதர் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் மேலே வேறு விஷயத்தை திணிக்கிறாங்க. இதுதான் திமுகவோட நிலைப்பாடு. இவங்களுக்கு வேணும்னா எப்படி வேணால் யூஸ் பண்ணிப்பாங்க, வேணான்னா பார்த்தோன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட அரசியல். இப்போ அந்த அரசியல் விஜய்க்கு தெரியாது, அதனால அவர் அரசியல் புதுசு அப்படின்னு நம்மளே சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் அவருக்கு தெரியாதுப்பா. கண்டிப்பாக அவரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்களை. ஸோ இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி பார்த்தோன்னா படிக்க தெரியாதுல்ல. அதை எப்பாவது ஒரு நாளாவது இவர் கேள்வி கேட்டிருப்பார், ஆனால் கேட்க மாட்டார். விஜய் மட்டும் கேள்வி கேட்கறது. அவர் இன்னும் அரசியல் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காரு. சரி, இப்போ அவர் முதலமைச்சரெல்லாம் ஆக முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்களே, அவரெல்லாம் முதலமைச்சரே ஆக மாட்டாருன்னு தெரிஞ்சும் கூட பார்த்தோன்னா அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படின்னா வாக்குகளை பிரிச்சிருவார் அப்படின்ற ஒரு பயம் இருக்குல்ல. திமுக நபர்களும் வாக்கு செலுத்திடுவாங்க, விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் நம்மளுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, அவங்களோட வாக்குகள்லாம் பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு இவங்களுக்கே ஒரு பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் விஜய் பார்த்தோன்னா எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசி பல விஷயங்களுக்கு பார்த்தோன்னா இவருக்கு சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு முத்திர குத்துறது. ஆனால் அதிகமான ட்ரோல் மெட்டீரியல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் நம்ம சோசியல் மீடியாஸில் பார்ப்போம். அந்த லெவலில் போயிட்டுருக்கு. ஆட்சியில் இருக்கிறவங்க, கட்சி நடத்துகிறவங்க இவங்களுக்கே இது தெரிய மாட்டேங்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மட்டும் என்ன தெரிஞ்சிட போகுது, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்குள்ளே இவங்க வந்தோடனே பார்த்தோன்னா இதுவும் பண்ண முடியாது அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மட்டும் எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா அதிகமாக வீடியோக்களில் பார்க்க முடியும். அவரே பார்த்தோன்னா ஆன்லைனில் தான் வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு வீடியோ எடுத்து. அப்போ அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள்கிட்ட வந்து நேரடியாகவே பேசலாமே. ஏன் உள்ளே உட்காந்துட்டு பார்த்தோன்னா வீடியோ ஷூட் பண்ணி வந்து அப்படியே வெளியிடுறது, அது ஒர்க் ஃப்ரம் அரசியல் கிடையாதா? விஜய் மட்டும்தான் ஒர்க் ஃப்ரம் அரசியல் பண்ணுறாரா? ஸோ இவங்களே பார்த்தோன்னா பல விஷயங்களை முரண்பாடாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பேசுகிறது மட்டும் பார்த்தோன்னா மற்ற கட்சிகளை அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் பார்த்தோன்னா வேறு யாரும் அதை பண்ணக்கூடாது. அதை உடனே பார்த்தோன்னா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிவிக்கோட ஐடிவிக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் அவங்களும் வச்சு செஞ்சுட்ருக்காங்க. பெரிய அளவில் யாரும் பார்த்தோன்னா சோர்ந்து போகலை. அதனாலலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் திமுக பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. பட் இதை நம்பிட்டு இருக்கிற இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா தெரியாமல் இருக்குது. தெரிய வைக்க வேண்டியது நம்மளோட வேலை, அதை தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ ஐயா திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேசியிருக்கிற இந்த பேச்சை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.